நான் நீ காலேஜ் போனியா, இல்லை காலேஜ் போகாமல் பசங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுற்றிட்டு திரியிறியா, இல்லை என்ன தான் நினச்சிருக்கிற நீ? காலேஜுக்கு ஒழுக்கமாக போகிறதில்ல, வீட்டுக்கும் ஒழுக்கமாக வர்றதில்ல, படிக்கிறதும் கிடையாது. இல்லை நீ இப்படியே தான் என்ன தான் நினச்சி மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. தெரியல. நீலாம் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒன்றும் கொஞ்ச நாச்சும் வீட்டு குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும், பிடிக்கணும். எதுவுமே பண்ணுறது கிடையாது. என்ன சந்தோஷ், அப்பா சொன்னது கேட்டுச்சா இல்லையா? மரமண்டையாடு இப்படியே உட்காந்துருக்கலான்னு எனக்கு தோணுது உனக்கு. நீ இருக்கிறது ஒன்று தான், வீட்டில் இல்லாத ஒன்று தான். நான் என்ன பண்ணேன்னு 2 பேர் இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் வீட்டில் இருக்க உங்களுக்கு அவ்வளோ பாரமா? வந்துட்டான்டா மாக்கா மகேஷ். ஏண்டா என்ன இருக்கு தலை செய்யுற? முட்டாளே எழுதிருக்காங்க. ஏய் வாட போலாம். காலையில் வந்தோடனே ஃபஸ்ட் ஹவரே வெறுப்பேற்றுறாங்கடா. அகமதே மச்சி, நீ மட்டும் எப்பட்றா இவ்வளோ ஜாலியாக இருக்க? அதுவா, தலானி வச்சுருக்கேன்டா. தலைதானியா? இல்லை புரியல. இங்கே பாரு. காலையில் ஃபஸ்ட் ஹவரே வாடா. என்ன ஃபஸ்ட் ஹவரே வா? ஃபஸ்ட் ஹவரே வெறுப்பேற்றுறானுங்க. டேய் இதெல்லாம் தப்பு இல்லையாடா? இதுக்கே ஷாக்கானா எப்பட்றா? இங்கே பாரு. என்னடா அது? பேக்கில் வச்சா செக் பண்ணுறாங்க, அதான் டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. ஏன்டா நீ கெட்டது பட்டாமல் அவனே கெடுக்க பார்க்குறியா? டேய் வாடா வெளில போகலாம். உலகத்தில் ஒருத்தன் எம்ஏ இல்லாமல் எப்படிடா இருப்பான்? வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும்டா. ஏய்மா அப்படின்னா லட்சியம்னா என்னடா? வாழ்க்கையில் என்னதான்டா பண்ண போகிறேன்? பார்த்துக்கலாம்டா. டேய் வாடா. டேய் தம்பி, நீ என்னடா பண்ணுற இங்கே? வாடா போகலாம். ஏன்டா அவனால கலாய்ச்சியா இருக்காங்க? உனக்கு கோவமே வராதாடா? கோவம் வரும்ண்ணா, பட் என்னால் எல்லாம் சிரிக்கிறாங்களா, அதனால் விட்டுருவேன். அந்த மனசு தான்டா உனக்கலாம். நீ என்னடா பண்ணிருக்க இங்கே? இல்லை சும்மா தானே இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? எப்பவுமே தனியாகவே இருக்க நீ. இல்லைண்ணா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. காலேஜ் வந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் என்னை எல்லோரும் ஒதுக்குறாங்க. ஒரு மாதிரி வாழவே பிடிக்கலண்ணா. டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா. வாடா, பசங்க இருக்காங்க, வா பார்த்துக்கலாம், வா வா. டேய் என்னடா இது, மூக்கில் ஏதோ வெள்ளையா இருக்கு. ஹரிண்ணா இதை போட்டால் சொர்க்கத்துக்கே போகலான்னு சொன்னாண்ணா. அகமது டேய். ஹரிண்ணா வணக்கண்ணா. டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா, வாழ்க்கையே போயிருந்தா. டேய் சொல்ல முடியாதெல்லாம். நான் சொன்னேன் எங்கன்னா இவன் கேட்குறான். புடி டேய் காலேஜ் வந்து என்னடா இருக்கீங்க? அப்படின்னா இப்படி ஆயிட்டீங்க. இவன் என்னடா சோகமா இருக்கான், இவன் என்னடா சூசைட் பண்ண போறான், அவன் என்னடா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இவனா காலேஜ் எதுக்கு வரானே தெரியல. எல்லாருமே ஒரே கிளாஸ் நாடா. அப்படின்னா இப்படி இருக்கீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தனிமை தான் மனுஷனை வாழ்க்கையை தப்பு செய்ய தூண்டும். நல்ல மனநிலைமை இருந்தாதான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அதனால நானும் நல்ல முறையில் பழகுங்க, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். தனிமைங்கிறது வெளியே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கு உள்ளே தான் இருக்குது. நல்ல மனசும் நல்ல மனநிலைமையும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?